நீங்கள் ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யணுமா, முதல்ல நீங்கள் டிஎன்இபிடிஎஸ் என்ற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் உங்களுக்கு கேட்கும். அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வீட்டு தலைவர் நம்பர், அதாவது ஃபேமிலியோட ஹெட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை ரேஷன் கார்டுக்கு யார் போகிறீங்களோ அந்த கடைங்க அவங்க நம்பரை டைப் பண்ணணும். உங்கள் நம்பரை பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு நம்பருக்கு அந்த ரேஷன் கார்டு நம்பருக்கு குடும்ப அட்டை எண் அதிலே இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். இது நான் வந்து சாம்பிளுக்கு தான் டைப் பண்ணுறேன். இது கரெக்டான நம்பர்லாம் கிடையாது. அதனால் யாரும் தப்பாக பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத் தலைவருடைய ஆதார் எண்ணை எடுத்துக்கணும். ஆதார் கார்டை கையில் வச்சுக்கிட்டு இதில் இருக்கிற ஆதார் குடும்பத் தலைவர் ஆதாருங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். பண்ணோன்னே இந்த மாதிரி ஸ்கேன் ஆகிடும். இந்த மாதிரி கேப்சா ஆனதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஞ்சிபுரம். உங்கள் வட்டம்னா என்ன தாலுக்கா, அந்த தாலுக்கா என்ன, இப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு. கிராமம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊரப்பாக்கம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும். ஊரப்பாக்கம். இப்போ நியாய விலை கடை விவரம் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ரேஷன் கார்டுலேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா கடை எண் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னுடைய கார்டே போட்டால் கூட ஊரப்பாக்கம் 3 இதுதான் இது என்னுடைய கடை நம்பர். அவங்க கடையோட யார் நடத்துகிறாங்களோ அவங்க பேரை காட்டும். ஆம்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் குடும்ப அட்டை வகை இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறைன்னு ஒரு அட்டை இருக்குது, நிறைய அட்டை இருக்கும். உங்கள் ரேஷன் கார்டிலே பேர் போட்டுருவோம். அரிசி அட்டை, சக்கரை அட்டைன்னு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அரிசி அட்டைன்னு நம்ம செலக்ட் பண்ணிடணும். உங்கள் வீட்டில் பெரியவங்க எத்தனை பேர், பெரியவங்க ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்க. 4 பேர். சின்னவங்க யாருமே இல்லை அப்படின்னா 0ன்னு செலக்ட் பண்ணணும். உங்கள் வீட்டில் சிலிண்டர் 1 சிலிண்டரா 2 சிலிண்டரா, இப்போ 2ன்னா 2ன்னு செலக்ட் பண்ணிடணும். இல்லைன்னா 0ன்னு போட்டுடணும். இப்போ 2ன்னு போட்டுடணும். பதிவு எண் அப்படின்னா என்னென்னா, உங்கள் ரேஷன் கார்டில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், கீழே ரைட் சைட் கார்னரில் இருக்கும் பதிவேடு எண், அதுதான் பதிவு எண். ஒருவேளை நீங்கள் வீடு மாறி இருந்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பேஜில் இருக்கும் பதிவேடு எண், அதை நீங்கள் டைப் பண்ணணும். 4 டிஜிட் இருக்கும், 1496 அப்படின்னு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். எதுவுமே இதில் போடுற கரெக்டான இது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். போட்டுட்டு நிறைவு செய்யின்னு கொடுக்கும். நீங்கள் நிறைவு செய்யின்னு கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கும். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ எடிட் பண்ணி திருத்திக்கலாம். ஒருவேளை தப்பு இல்லை அப்படின்னா கரெக்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் வெளியேறுன்னு கொடுத்துடணும். வெளியேறு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரை போடணும். போட்டதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். இந்த 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அதில் ஒரு நம்பர் இருக்கும், 7 டிஜிட் நம்பர். அந்த நம்பரை அதில் டைப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 22145113 22145113 இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டு வச்சுருந்தாங்கன்னா கீழே அதே மாதிரி அதே ஆதார்னு போட்டிருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரியே ஸ்கேன் ஆகும். அது மாதிரி ஒவ்வொருத்தராக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்மிட் கொடுத்துரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் 5, ஆதார் பதிவு 4 அப்படின்னு காட்டும். எத்தனை நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இது காட்டும். ஒரு வேளை உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இந்த நம்பர் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் எண் விவரக்குறிப்பில் போனீங்கன்னா அதில் கைபேசி எண், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் கடையுடைய நம்பர், இந்த பதிவு எண் அதான் பதிவு எண், உங்கள் குடும்ப அட்டை எண் அதாவது உங்கள் ரேஷன் கார்டு நம்பர், என்ன ரேஷன் கார்டு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், எத்தனை சிலிண்டர் எல்லாமே இதில் காட்டும். உங்கள் ஊரப்பக்கம் எந்த இது எல்லாமே காட்டும். ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான வழி. இதே நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஎன்பிடிஎஸ்ன்னு போட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு கேமரா பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவாக இருக்கணும்.
அதை போட்டு நீங்கள் சிஸ்டம் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மொபைல் நம்பரை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. ஏன்னா அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாகின். மேலும் விவரங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே கமெண்டில் இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் நிறையா கேட்கலாம். உங்களோட டவுட்டு, கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களையும் எங்கள் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி.